சார் ஆனால் ஒரு சிலருக்கு வந்து அந்த இதுவும் கிளிக் ஆகிடுதில்ல சார். இப்போ இதுக்கு முன்னாடி திரு விஜய் அவர்களே பேசும்போது லோகேஷ் வந்தார், இந்த டைலாக் பேசுங்கன்னு சொன்னார். இதெல்லாம் எனக்கு செட் ஆகுது, பேப்பர் கொடுன்னு கேட்டேன். அந்த படம் மாஸ்டர் பொறுத்த வரைக்கும் அது நல்லா போயிடுச்சு. ஒரு நல்ல இப்போ வரைக்குமே அது நல்ல மக்கள் ரசிக்கிறாங்க. சிலருக்கு அது கிளிக் ஆகிடுது, சிலர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, இல்லை அவங்களுக்கு அது கிளிக் அதை எப்படி சார் பார்க்குறது? இல்லை அதாங்க, நீங்கள் நான் சொல்லலையா பவுண்டர் ஸ்கிரிப்ட் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் இன்னைக்கு இந்த ஹீரோக்கு வந்து மொத்தம் படமே 60 சீன் சொன்னேன் இல்லைங்களா, 40 சீன் ஹீரோ வர போகிறாங்க ஒரு படத்தில். 40 சீன் ஒர்க்க பேப்பரை நீங்கள் கையில் கொடுத்துருங்க, இதுதான் எடுக்க போகிறேன்னு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணி சேஞ்ச் ஆகாது. ஸோ அவங்களும் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. நீங்கள் ஸ்பாட் ஒர்க் பண்ணும் போது மிஸ் ஆகுது. நீங்கள் சொன்னது மாதிரி மாஸ்டர் படத்தில் சீன் பேப்பரை வாங்கி வச்சுட்டு பண்ணதுனால தான் கிரியேட்டிவிட்டி மாறிச்சு அவருக்கு. ஓகே, நீங்கள் அங்கே டைரக்டர் மாற்றி பண்ண முடியாது. நான் விஜய்கிட்ட நீங்கள் சொல்லிட்டீங்க, இதான் எடுக்க போகிறேன் இன்றைக்கி ஷார்ட், இதான் சீன், இதான் டைலாக் கொடுத்துட்டீங்க. நீங்கள் திரும்பி சேஞ்ச் பண்ணி அவர் கேட்பார்ல, நீ கொடுத்ததை நான் வந்து மைண்ட் செட் பண்ணிட்டு வந்திருக்கேன், நீ மாத்திரன்னு எப்படி பண்ண முடியும்? ஸோ இந்த மாதிரி ஹீரோக்கள் வந்து பண்ணி கேட்டுட்டு பண்ணுற வந்து ஹீரோக்கள் இருக்காங்க. சில பேர் நம்பிக்கையின் பேரில் சரி ஒரு நல்ல படம் கொடுப்பார் கண்டிப்பாக, 2K கிட்ஸுக்கு பிடிச்ச ஒரு டைரக்டராக இருக்காங்க கொடுப்பான நம்பிக்கையில் விட்றாங்க. அந்த நம்பிக்கை நீங்கள் காப்பாற்றணும்.